கவனமாக இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே கடந்த நாட்களிலே நாம் முதல் வாரத்திலே வாக்கு தத்துவத்தை ஆதாரமாக வைத்து இந்த ஆண்டு பரிசுத்த தெய்வம் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன சொல்லுங்க பார்ப்போம். எபிரேயர் 6:14. என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே. பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்கிறவர் என்பதை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கும் பரிசுத்த தேவன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, நாமெல்லாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக நம்முடைய உள்ளத்திலே சுமக்கிறவர்கள், அவரை சார்ந்து நாம் வாழுகிறவர்கள், அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். வாழ்க்கை பயணத்திலே நமக்கு கதாநாயகன் அவர்தான். அதனால அவர் முக்கியமாக இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது மிக அதிகமாக அவர் கடைசியாக சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை யோவான் புத்தகத்தில், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. ஆமாம், அது எந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே. எதை வைத்து போகிறேன்? ஆமா, யோவான் 14வது அதிகாரம். ஆமா, அது என்ன சொல்றாரு? சமாதானத்தை உங்களுக்கு. ஆமா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். தேவன், பரிசுத்த தேவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் சமாதானம், பீஸ். ஆனால் இன்னைக்கு கடவுளின் பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு நான் பார்க்குறேன், அநேக இடங்களில் சமாதானம் இல்லை. சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். எல்லாம் இருக்கு, நல்ல பிரியாணி சாப்பிட்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கேக்கு சூப்பராக கட் பண்ணுறாங்க, பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு வெளியே ஜாலியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, ஃபங்க்ஷன் போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே மேஜிக் ஷோ மாதிரி பண்ணுறாங்க. சமாதானம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தில் சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்த தேவன் இங்கே அவர்களுக்கு கொடுத்த முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் சமாதானம். நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல ஆகாரம் இருக்கு, நல்ல உடை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் சமாதானம் மட்டும் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல சமாதானத்தை இழந்தவர்களாக, ஆத்துமாவிலே நொறுக்கப்பட்டவர்களாக, ஆவியிலே நொறுக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே காணப்படும் கடவுளின் பிள்ளைகள். காரணம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவரை குறித்து இங்கே அவர் சொன்ன வார்த்தை வேற யாரும் சொல்லலை. அவர் பூமியில் வெளிப்பட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் இந்த பூமியில வச்சுட்டு போனது சமாதானம். ஆனால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் இழந்து நிற்பது சமாதானம். அவர் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார்.
நாம கும்பிடக்கூடிய தெய்வம் சமாதானத்தை வைத்து போன தெய்வம். நீங்க வேத புத்தகத்துல துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது ஆதியாகமம் துவக்கம். ஆதியாகமத்துல 49வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும் வார்த்தை. ஆதியாகமம் 49:10 படிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சமாதான கர்த்தர், அதாவது சமாதான கர்த்தர் என்று சொன்னால் சமாதானம் பண்ணுகிறவர். சமாதான கர்த்தர், அவரை தவிர வேற யாராலையும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. அதனால அங்க அந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான கர்த்தர். சமாதானத்தை அவர் சமாதான கர்த்தர். அவருக்கு பேரு ஆதியாகமத்துல அங்க சமாதான கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கு. சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மீகாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். மீகா 5:5. இவரே சமாதான காரணர். அதாவது ஒரு குடும்பத்துல சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு முக்கியமான காரணம் அந்த குடும்பத்துல இயேசு இருந்தார். ஒரு குடும்பத்துல இயேசு இருந்தா அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கும். அதனால தான் அந்த சமாதான காரணர். அந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குது, அந்த குடும்பம் செய்யக்கூடிய வேலையில சந்தோஷமா சமாதானமா இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இயேசு இருக்கிறாருன்னு அர்த்தம். இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கே சமாதானம் இருக்கும். அதற்கு காரணம், ஒரு குடும்பத்தில் சமாதானம் உண்டாவது என்று சொன்னால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அங்கே சமாதான காரணர் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பாருங்க, சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவன், அவர் God is the peace of God. அவர் சமாதானத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க சமாதானம் இருக்கும், சண்டை இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. இவர் சமாதானத்தின் தேவன். அதைத்தான் இந்த வசனம் சொல்றது, சமாதானத்தின் தேவன். அதைத்தான் ரோமர் 16:20 நாம பார்க்கின்றோம். லூக்கா 1:79. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய கால்கள், அது நடக்கக்கூடிய வழிகள் சமாதானத்தின் வழியாக இருக்கும். அந்த சமாதானத்தின் வழியை காண்பிக்கிறவரும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் சமாதான கர்த்தர், அவர் சமாதான காரணர், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் வழியை காண்பிக்கிறவர், சமாதானத்தை வைத்து போனவர். யோவான் 16:33. யோவான் 16:33. யோவான் 16:33 இருக்கா? யோவான் 16. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். இப்ப சமாதானம் யாரிடத்தில் உண்டாயிருக்கும்? இயேசு கிறிஸ்து. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. யோவான் 16:33. 16:33. அப்போ அவரிடத்தில் தான் சமாதானம் உண்டாயிருக்கும். அப்போ இந்த சமாதானம் அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா நிம்மதி அப்படின்னு கூட சொல்லலாம். சமாதானம் அப்படின்னா நிம்மதின்னு சொல்லலாம். சமாதானம் என்று சொன்னால் ஒரு அமைதி என்று சொல்லலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கு. எசேயாவின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் 5 பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சமாதான பிரபு. அவர் சமாதானத்திற்கு பிரபுவாக இருக்கிறார் என்று கடைசியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த தேவன் சமாதானத்திற்கெல்லாம் பிரபு. அதனால அவருக்கு சமாதான பிரபு அப்படின்னு அங்கே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்போ இவர் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். அதை இப்படி கூட சொல்லலாம். இப்போ அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறவர், சமாதானத்திற்கு வழிகாட்டுகிறவர், சமாதானத்திற்கு காரணர், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், எல்லாம் ஓகே. அப்போ அவர் என்னோடு கூட இருந்தா என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். இல்லை நான் அவர் கூட இருந்தா என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் எனக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். இந்த சமாதானத்தை குறித்து பார்க்கும்போது மார்க்குவின் புத்தகம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்தோம்னு சொல்லியாச்சுன்னா, அதில் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் படிக்கும்போது, மார்க்கு 5 24 முதல் 25 முதல் 34. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, முதல்ல இதை பார்க்கும்போது அந்த ஸ்திரீ வாழ்க்கையில கஷ்டம் 12 வருஷம். 12 வருஷம் அவள் லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காள். அவள் வாழ்க்கையில இந்த ஸ்திரீனுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது அவளுக்கு பணம் இருக்கு, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நல்ல வீடு வாய்ப்பு வசதி இருக்குது, அவளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் அவள் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கு. அதனால அந்த வியாதி நிமித்தம் அவள் சமாதானத்தை இழந்து போனவளாக இருக்கிறாள். அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணத்தால் கொடுக்க முடியாது, அல்லது நம்முடைய உறவுகளால் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கினால்தான் என்னுடைய ஆத்மாவில் சமாதானம் கிடைக்கும். அப்போ அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம அந்த வாழப்போற கொஞ்ச நாட்கள், ஆமாம், மேபி 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் 100 வருஷமே வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே இல்லை லைஃப். அதில் பார்த்தாச்சுன்னா அந்த சமாதானம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. இந்த கிராமங்கள்லாம் போய் பார்க்கும்போது வயதான தாய்மார்கள் எல்லாம் கணவனை இழந்தவர்கள், அநேக விதவைகள் நான் கிராமத்தில் போகும்போது பார்ப்பேன். அவங்கெல்லாம் ஜபம் பண்ணும்போது, நிறைய பேர் ஜபம் பண்ணும்போது எனக்கு முட்டி வலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, கால் வலி இருக்குது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிள்ளைகளை குறித்து என் பையன் அடிக்கிறான், குடிக்கிறான், உதைக்கிறான், சாப்பாடு போட மாட்டேங்கிறான், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அந்த கண்ணீரோடு காணப்படக்கூடிய தாய்மார்கள். அது அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. அவங்களுக்கு என்ன 70 வயசு 75 வயசு அழணும்னு தலையெடுத்தா? 75 வயசில் இருக்கிற தாய்மார்கள், 70 வயசில் இருக்கிற தாய்மார்கள் கண்ணீரோடு அழுறாங்க, கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னா 70 வயசில் கண்ணீர் விடுறாங்க. வாழ்க்கையில் கடைசி நாட்களிலே சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற வயதானவர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில அவள் சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் 12 வருடங்களாக இருக்கிறது. அவள் வாழ்க்கையில அவளுக்கு வேதனை எதனாலன்னா, அநேக வைத்தியர்களால் தன்னுடைய வாழ்க்கையில தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி டாக்டரை மாற்றிக்கிட்டே இருக்குது. லோக்கல் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் இன்னும் பெஸ்ட் டாக்டர், அந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாகும்னு சொன்னாங்க, அங்கே போனோம், அதுக்கப்புறம் இங்கே போகணும், அங்கே போகணும், மாற்றி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து எல்லாத்தையும் செலவு பண்ணியும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே போனால் சாதிச்சிடலாம், இங்கே போனால் சாதிச்சிடலாம், பணத்தை செலவு பண்ணி கடைசியில் மொட்டையானது தான் மிச்சம். சரீரமும் கெட்டு போய் பணமும் நாசமாக போய் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அதிக வேதனைப்படுகிற போது பாருங்க, எல்லாத்தையும் இழக்கும் பொழுது இன்னும் வேதனை அதிகமாகுது, இன்னும் வருத்தம் அதிகமாகிறது. இங்கே 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அதே 26வது வசனத்தில் கடைசியில் போட்டிருக்குது, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு. முதல்ல டாக்டர்னால வருத்தம், ரெண்டாவது டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைனால வருத்தம். ஆமாம், வேலையே செய்யலை. இப்படி 2 விதத்திலையும் வருத்தப்பட்டு 27வது வசனம்,
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறாங்க. அவரிடத்தில் வந்தால் சுகம் உண்டு, விடுதலை உண்டு என்று கேள்விப்படக்கூடிய அந்த மகள், நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த லேடி சொல்றா, இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறாரு, எப்படியாவது போயிட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும், நான் நிச்சயமா சுகமாயிடுவேன். எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், எனக்கு எந்த விமோச்சனமும் கிடைக்கல, எல்லாமே இழந்து போனேன், சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன், என் சரீரத்திலே தாங்க முடியாத வேதனை, ஆனாலும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவள் யாருக்கிட்டையும் சொல்லலை. அவளுடைய இருதயம் முடிவு செய்தது இயேசுவை நெருங்க வேண்டும் என்று சொல்லி. அவளுடைய இருதயம் தீர்மானம் செய்தது, இனி என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த முயற்சிகள் அத்தனையும் தோல்வி, என் வாழ்க்கையில என்னுடைய பணத்தால் சாதிக்கலாம் என்று நினைத்தேன், முடியவில்லை, என்னுடைய உறவுகளால் சாதிக்கலாம் என்று நினைத்தேன், முடியவில்லை, எல்லா விதத்திலேயும் என் சரீரத்திலே நான் தோல்வியையே பெற்றுக்கொண்டிருக்கின்றேன், இனி என் வாழ்க்கையில அவரை நெருங்குவதை தவிர வேறு வழி இல்லை, நான் அவரை நெருங்குகிறேன் என்று சொல்லி அவள் இயேசு கிறிஸ்துவை நெருங்க அவள் சித்தமானாள். அவரை தேட அவள் சித்தமானாள். அவர் அருகில் வருவதற்கு அவள் சித்தமானாள். அவள் வாழ்க்கையில ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பரிசுத்த தேவனுடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்க, அவன் உலகத்துல ஒரு மனுஷனுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய வேதனை நீங்கியாச்சுன்னா அதை வேற யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறவர், உன் வேதனைகளை அறிந்திருக்கிறவர். நீ சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறாயா என்பது அவருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல அவள் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அங்க பரிசுத்த தேவன் அங்க சொல்லக்கூடிய வசனத்தை படிக்கும்போது, அந்த இடத்துல தொடர்ந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா 30வது வசனம் படிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவர் கேட்கிறாரு, என்னுடைய வஸ்திரத்தை யார் தொட்டது அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு, எல்லாருமே அவர் தொட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்திரீ தொட்டதை மட்டும் அவர் ஸ்பெசிபிக்கா கேட்கிறாரு, என்னை தொட்டது யாருன்னு. அப்படின்னா என்னன்னா, இவளுடைய தொடுதல் எப்படி இருந்ததுன்னா விசுவாசம் உள்ள தொடுதல். ஆமா, அத்தனை பேர் நெருக்கிட்டு இருந்தாலும் அவளுக்குள் காணப்பட்ட விசுவாசம் அந்த இடத்துல அவள் பலவீனத்தை நீக்கக்கூடிய வல்லமையை அவள் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல அதனால்தான் அவர் அந்த வார்த்தையை கேட்டார். அப்போ 33வது வசனம் படி, இதை தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவள் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களையும் அதற்கு பின்பாக அவரை தேடி அவள் வந்ததையும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டதையும் அவள் சொல்லுகிறாள். இப்ப 34, அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க 3 விஷயத்தை சொல்றார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றினது, உன் விசுவாசம் உனக்கு சாட்சியை தந்தது, உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது. இந்த இடத்துல அவள் வாழ்க்கையில தன்னுடைய சரீரத்திலே காணப்பட்ட பலவீனம் நீங்குவதற்கும், அவள் வாழ்க்கையில அவள் அந்த சரீரத்திலே காணப்படக்கூடிய அந்த கொடிய பலவீனத்திலிருந்து அவள் விடுதலை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் அவளுடைய விசுவாசம்.
வேற எதுவுமே கிடையாது. இங்க வசனம் சொல்லுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எது ரட்சிப்பு கொடுத்தது? யாருடைய விசுவாசம்? பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய விசுவாசம். வாழ்க்கையில எந்த விஷயம் சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது, அந்த விஷயத்துல உனக்கு சமாதானம் வேணுமா, சமாதானம் வேணும்னு சொல்லியாச்சுன்னா உன்னுடைய விசுவாசத்தை தேவன் மீது வை. அது மட்டுமல்ல, அவரை இன்னும் அதிகமாய் நெருங்கு. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் ஜெபம் உன்னை ரட்சித்தது, அல்லது இரவும் பகலும் நீ உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருந்தது உன்னை ரட்சித்தது, அல்லது நீ இதெல்லாம் செஞ்ச, அதெல்லாம் அங்க எதுவுமே சொல்லப்படல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். மார்த்தாள் மரியாள் விசுவாசத்துல அந்த மார்த்தாள்கிட்ட இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறார். அப்போ அந்த விசுவாசம் மரித்தோரை உயிரோடு எழுப்ப செய்யக்கூடிய அந்த வல்லமை அந்த விசுவாசத்துக்கு இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில காணப்படக்கூடிய அந்த சமாதான குலைச்சல் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நான் சரியா இருக்கணும். யார் சரியா இருக்கணும்? நான் சரியா இருக்கணும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. 12 வருஷமா அவ அநேகருடைய ஆலோசனையை கேட்டா. அவ வாழ்க்கையில அவளுடைய விசுவாசத்தை தடை செய்த சாத்தான். எந்த சாத்தான்? மாமா, சித்தப்பா, பெரியப்பா, சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸு, எல்லா இடத்துல இருந்து அவளுடைய விசுவாசத்தை குலைத்து போட்ட நண்பர்கள், அவள் விசுவாசத்தை குலைத்து போட்ட உறவினர்கள், அவள் விசுவாசத்தை குலைத்து போட்ட அவளுடைய பணம். நிறைய பேருக்கு இந்த பணக்கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா விசுவாசம் பின்னாடி போயிடும். பணத்தினால சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆகலைங்க, வேலைக்கு ஆகல. இங்க அநேக வைத்தியர்கள் அப்படின்னா என்ன, பெரிய பெரிய ஆளுலாம் பார்த்துருப்பா, பணம் ஜாஸ்தி இருக்கு இல்லையா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம். அப்படின்னா என்ன? எல்லாம் செலவழித்தோம்னா என்ன ஆயிட்டா? பெரிய ஆளா இருந்தவா கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டா. மொத்தம் போச்சு. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தோம். ஆண்டவர் விடுறாரு, போ, எவ்வளவு தூரம் நீ போக முடியுமோ போ, நீ விசுவாசத்தை விட்டு எவ்வளவு தூரமா போக முடியுமோ போ, போயிட்டே இரு. சாதிக்க முடிஞ்சிச்சா? எல்லாத்தையும் செலவு பண்ணி சாதிக்க முடிஞ்சிச்சா? முடியல, ஒண்ணும் முடியல. அங்க வசனம் சொல்லுது, இஞ்சி நவர்ல தன்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய அந்த வேதனையில ஒரு சின்ன மில்லி கூட வந்து பார்த்தாச்சுன்னா மாற்றம் இல்லை. வசனம் சொல்லுது, சற்றாகிலும் குணமடையாமல். எந்த மாற்றமும் அங்க நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. பணம் செலவானதுதான் மிச்சம், உடம்பு கெட்டு குட்டிச்சோரா போனதுதான் மிச்சம், வாழ்க்கையில 12 வருஷம் வீணா போனதுதான் மிச்சம். இந்த எல்லா லாஸ், எல்லா நஷ்டத்துக்கும் சரீரத்துல நஷ்டம், 12 வருஷம் லாஸ், பணத்துல நஷ்டம், எத்தனையோ லட்சங்களை அவன் செலவு பண்ணியிருப்பான், லாஸ். அடுத்து எல்லாத்துக்கும் மேல சமாதானத்தை இழந்துட்டான், லாஸ். there is no peace, இழந்து போன சமாதானம். 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவளுக்கு தெரியுது, நான் அவருடைய வல்லமை எனக்குள் வந்தால் என் வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு பெரிய சமாதானத்தை நான் பார்க்க முடியும் என்று அவ அந்த இடத்துல உணர்ந்து, யாரும் அவளை அங்க கம்பல் பண்ணல, அவ யாரையும் துணைக்கு கூப்பிடல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவளை யாரும் கூட்டிட்டு வரல. ஷீ டிசைடட், ஆமா, இனி எனக்கு அவர் போதும், அவருடைய வல்லமை போதும், அவருடைய அந்த ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி அவரை தேடி வந்த மகள். அவர் அவளை பார்த்து
மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அத்தனை ஆண்டுகள் கழித்து இன்று அவளுக்கு வாழ்க்கையில அந்த ஜெயம், அந்த வெற்றி, அந்த ரட்சிப்பு அது கிடைத்ததற்கு காரணம் அவள் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம். இப்ப அடுத்து அவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடே போய். ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சமாதானத்தோடே போய். ஏன்னா இது வரைக்கும் அவன் சமாதானத்தோட எங்கேயுமே போகல. அவ வாழ்க்கையில சமாதானம்னா என்னன்னே இல்லாம இருந்தான். ஏன்னா சமாதானத்தை இழந்து போன ஒரு ஸ்திரீ. அதனால இங்க அவர் ரெண்டாவது சொல்றாரு, முதல்ல நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ காப்பாற்றப்பட்டுட்ட அப்படிங்கிறத சொல்றாரு. ரெண்டாவது நீ சமாதானத்தோட போய். இப்போ அவ போகும்போது, திருப்பி போகும்போது எப்படி போறா? சமாதானத்தோட போறா. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவரை நெருங்கி அவருடைய அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம கூட எப்பவுமே என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். என்ன இருக்கும்? நீ போற இடத்துலலாம் உனக்கு சமாதானம் இருக்கும். அப்ப பரிசுத்த தேவனை நான் நெருங்கும் போது தேவன் என்னை ரட்சிக்கிறார். தேவன் என் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக, உன் வேதனை நீங்கி. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த வேதனைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க செய்வார். நம்முடைய வேதனைகளை நீக்குகிற தேவன். கடைசியாக சுகமாய் இரு என்றார். எப்படி இருந்து சொன்னாரு? சுகமா இருக்கும். ஆமா, நம்ம யோவான் காயுவை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துறாப்புல அப்படின்னா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். அவர் நம்மை சுகமாய் இருக்க செய்கிற தேவன். அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், சுகமாய் இருக்க செய்கிற தேவன். நேற்றைய தினத்துல கூட கிராம ஊழியத்துல ஒரு கிராமத்தில் வழக்கமாக போய் கிராமத்துக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கணவருக்கு சமாதானம் இல்லை, மனைவிக்கு சமாதானம் இல்லை, மாமியாருக்கு சமாதானம் இல்லை, மாமனாருக்கு சமாதானம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணனால, சரி நம்ம பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ப்ரேயருக்கு போவோம். அப்போ ப்ரேயருக்கு போகும்போது அந்த வீட்டு ஐயா வந்து பார்த்தாச்சுன்னா, இந்த அம்மா சொல்லிட்டு இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், என் பையனுக்கு அவ்வளோ கஷ்டம், தவறு இருந்து பெற்ற பிள்ளை, மருமகளுக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், அந்த வலி இந்த வலி. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குதா? இல்லை. எப்போ இல்லை? எப்பவுமே இல்லை. எப்பவுமே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் தனித்தனியாக ஜெபமாவது பண்ணுறீங்களா? இல்லை. சரி, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, கோயிலுக்கு போகிறீங்களா? இல்லை. என்னது? எல்லாத்துக்கும் இல்லை. இப்போ அந்த குடும்பத்தில் என்ன இல்லை? சமாதானமே இல்லை. ஆனால் அவங்க யாரு? கிறிஸ்டியன்ஸ். இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த ஐயா மட்டும் அவர் கட்டில் உட்கார்ந்துருந்தாரு. அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இந்து, இவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். நான் அவங்கள எதுவும் சொல்லலை, நீ கோயிலுக்கு போ, ஜெபம் பண்ணு, எல்லாம் சரியாக போயிடும் நான் சொல்கிறேன். ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. போனால் சரியாக போயிட்டு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா விட்டார். நான் பிறப்பால் இந்து, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து இப்படியே போயிடுவேன், நான் போக மாட்டேன். கேட்கவே இல்லை அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, உங்களை யாரும் கூப்பிடல, நீங்கள் போகாதீங்க, உங்களை யாரும் அழைக்கல, நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், தயவுசெய்து போகாதீங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, உங்கள் வாழ்க்கையை இப்படியே கொண்டு போய் முடிங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல ஆட ஆரம்பித்தார். அவர் தான் முதல்ல ஆட ஆரம்பிக்கிறார்.
தலைமுடியை பிடிச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி பிடிச்சிட்டு பிராண்டிக்கிட்டு சட்டை வேஷ்டியெல்லாம் பிடிச்சி கிழிச்சு இறஞ்சி உடம்பெல்லாம் கரன்னு கீறிக்கிட்டு வா வா வான்னு அலறிட்டு ஒரு வழி பண்ணிட்டார். நான் வரமாட்டேன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? அதற்கு பிறகு ஜெபம் பண்ணி கட்டில் படுக்க வச்சாச்சு. படுக்க வச்சுட்டு நாங்கள் மீட்டிங் போகிறோம், நாங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார், ஒழுங்காக கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெப கூட்டம் நடத்தக்கூடிய வீட்டு ஜெப கூட்டம் மீட்டிங் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் அவர் நேரம் இங்கே வந்து மீட்டிங் நடக்கிற இடத்துல செய்தி கொடுத்துட்டு இருக்க இடத்துல பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிட்டார். நான் வரமாட்டேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன். என்ன தேவன்? இவரை தவிர வேற எங்கேயுமே சமாதானம் கிடையாது. எங்கேயுமே இவர் ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். இவரை யார் நெருங்குகிறார்களோ அவர்கள் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்திலே காணப்படக்கூடிய சமாதான குலைச்சலை உண்டாக்கக்கூடிய எல்லா சாத்தானின் அதிகாரங்களையும் அழிக்கிற வல்லமை உள்ள தேவன் இந்த சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஆமா. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆஸ்தியினாலும் அந்தஸ்தினாலும் அதிகாரத்தினாலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்த பெண்ணுடைய வாழ்க்கை 12 ஆண்டுகளாக பட்டுப்போன வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பட்டுப்போன வாழ்க்கை. எப்பொழுது அந்த விசுவாசம் அவளுக்குள் வந்ததோ, எப்பொழுது அந்த விசுவாசத்தின் வைராக்கியம் அவளுக்குள் வந்ததோ, எப்பொழுது அந்த விசுவாசத்தின் வல்லமை அவளுக்குள் செயல்பட ஆரம்பிச்சதோ, எப்பொழுது அந்த விசுவாசத்தின் வைராக்கியம் அவளுக்குள் வந்ததோ, எப்பொழுது அந்த விசுவாசத்தின் தைரியம் அவளுக்குள் வந்ததோ, எப்பொழுது அந்த விசுவாசத்தின் அந்த முழு பூரண பலன் அவளுக்குள் வந்ததோ, அப்பொழுது கர்த்தர் அவளை தொட்டார். அதான் உண்மை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனுடைய விசுவாசத்தின் பலன் அதான் ஆண்டவர் சோதிக்கிறாரு. அவன் 75 வயசுல அவனை பிக்கப் வந்த ஆண்டவர் தேடி வந்தான். 85 வயசுல பஞ்சம், ஆண்டவர் கொண்டு வந்த தேசத்துல கப்புனு எகிப்துக்கு போயாச்சு. இங்க பஞ்சமா இருக்குது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டு எகிப்துக்கு போயிட்டான். அங்க போயிட்டு அங்க சிக்கல்ல மாட்டான். விசுவாச சோதனை 85 வயசுல அவனுக்கு சோதனை ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து சேலஞ்சஸ். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசியில் அவன்கிட்ட 99 வயசுல சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு அவனுடைய சாட்சியில பார்க்கும்போது அவன் விசுவாசத்துல பலவீனனாக அல்ல, பலம் உள்ளவனாக மாறுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் தேவனால் பிறப்பது என்பது என்னன்னு சொல்லியாச்சுன்னா அந்த விசுவாசத்துல உறுதியாக இருப்பது. கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமே அந்த விசுவாசத்தின் உறுதி. இந்த இடத்துல அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில எந்த டாக்டரும் கடைசியில் அவளுக்கு உதவி செய்ய வரல. அவ சரீரத்துல பலவீனத்தை நீக்கிறதுக்கு எந்த மெடிசனும் அவ சாப்பிடல. ஆனா அவளுடைய பாடியில டோட்டல் சேஞ்சஸ். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமா, அவளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், சரீரத்தில் இருக்கக்கூடிய பலன், அவள் சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய சக்தி, அந்த சரீரத்திலே காணப்படக்கூடிய அந்த தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, அந்த சரீரத்தில் காணப்படக்கூடிய அந்த ஜெயமுள்ள சரீரத்தின் அவயவங்கள், அதை வேற யாரும் உணரல, அவள் உணர்ந்தாள். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என் வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவதற்கு, நான் ஜெயமடைவதற்கு, என் வாழ்க்கையில நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சாட்சியாய் மாறுவதற்கு இங்கே 3வது மனிதன் தேவையில்லை. நான் விசுவாசத்தில் பலமுள்ளவனாக மாறும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். முதல்ல கர்த்தர் என்னை பலப்படுத்தணும். அவர் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் விசுவாசத்தில் பலமுள்ளவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் பலன் எனக்குள் வரும் பொழுது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்துவார்.
இங்க அடுத்த வசனம் சொல்லுது, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எப்படி இரு? இதுவரைக்கும் சுகமில்லாமல் வாழ்ந்த அந்த மகள் அதற்கு பின்பு சுகமுள்ள வாழ்க்கையை தன் வாழ்க்கையை வாழ துவக்குகிறாள். 12 ஆண்டுகள் சுகத்தை இழந்து போன சகோதரி, 12 ஆண்டுகள் வேதனையோடு வாழ்ந்த சகோதரி, 12 ஆண்டுகள் சமாதானத்தை இழந்து சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரி, 12 ஆண்டுகளுக்கு பின்பு அவள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். வேதனை நீங்கினது, சுகமாய் வாழ ஆரம்பித்தாள். காரணம், அவளை தொட்ட இயேசு. அவர் அவளை தொட்டதற்கு காரணம் அவளுக்குள் இருந்த விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் விசுவாசத்தில் பலமுள்ளவனாக காணப்பட வேண்டும். ஆமா, அந்த விசுவாசத்தை நான் யாருக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனுக்கு அல்ல, பரிசுத்த தெய்வத்திற்கு. தேவன் இங்கே ஆச்சரியத்தோடு திரும்பி தேடுறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை சுற்றி 1000 பேருக்கு மேல இருப்பாங்க, அவரை நெருக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அந்த வல்லமை அது வரைக்கும் புறப்படலை அப்படின்னு அவரை சுத்தி இருக்கிற ஜனங்க யாரும் அவர்கிட்ட ஏதாச்சும் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அவர் தொட்டா சுகமாயிடும், அவர் தொட்டா சுகமாயிடும், அவர் என்ன தொடணும், அவர் என்ன தொடணும், அவர் என்ன தொட்டா என் வாழ்க்கையில சுகம் உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். ஆனா இந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது இவள், நான் அவரை தொட்டால் சுகமாவேன், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன், நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக பரிசுத்த தேவனுடைய வல்லமை என்னை நிரப்பும், என் வாழ்க்கையில அவரால் எனக்கு சாட்சி உண்டாகும். இதுதான் விசுவாசம். அதுதான் அவர் சொன்னாரு, ரொம்ப அழகான வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய வாழ்க்கையில அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ரட்சிப்பு என்று சொன்னால் அந்த காப்பாற்றப்படுதல், ரட்சிப்பு என்று சொன்னால் தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாக மாறுதல். இங்க வசனம் சொல்லுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 12 வருஷ பிரச்சனைக்கு ஒரு முடிவு அங்க கொடுக்கப்பட்டதற்கு காரணம் அந்த ஸ்திரீனிடத்தில் காணப்பட்ட விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுது. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக உனக்கு பலன் அளிப்பார். அந்த விசுவாசம் உனக்கு வேணும், வேற எதுவுமே இல்லை. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர் பலன் அளிப்பார். ஆனால் இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினால பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் சமாதானத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கா, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறையா, அந்த சமாதானத்தை நீ மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக நீ மாம்சத்துல என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன தெரியுமா? முட்டை. என்னது? முட்டை தான் கிடைக்கும். ஆமா, ரிசல்ட் இஸ் 0. லைவ் எக்ஸாம்பிள் பைபிள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நேரடி உதாரணம். அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு முயற்சி பண்ண, என்னெல்லாமோ பிரயாச்சித்தம் பண்ண, வாட் இஸ் யுவர் ரிசல்ட்? நோ ரிசல்ட். வேதனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. கொஞ்சமா இருந்த வேதனை இன்னும் அதிகமாகி இன்னும் அதிகமாகி இன்னும் அதிகமாகி அப்படியே பெருசாயிட்டே வருது. என்ன ஆயிட்டு வருது? பெருசாயிட்டே வருது. அதான் உண்மை. உன் வாழ்க்கையில அந்த விசுவாசத்துல கோளாறு வரும்போது, தேவனுக்கும் உனக்கும் இடையில காணப்படக்கூடிய இந்த விசுவாசத்துல உண்மை இல்லாம இருக்கும்போது கொஞ்சமா இருக்கிற பிரச்சனை அப்படியே பெருசாயிட்டே வரும். கடைசியில வருத்தம் மட்டும்தான் மீதி இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ உன் ஆவி ஆத்மா சரீரத்துல விசுவாசத்தில் பலப்படும்.
வைராக்கியம் உள்ள மகனாக மகளாக மாறு. முழுவதுமாக அவர் சமூகத்திலே அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். ஆம், அவரை நெருங்கு, அவருடைய வாசனையை நீ நுகர்ந்து பார், அவரை தொட்டு பார், அவருடைய வசனங்கள் மேல் உன்னுடைய கண்களை திருப்பு, அவருடைய சமூகத்திலே நீ உன்னை ஆயத்தப்படுத்து. கர்த்தரின் வாழ்க்கையில் வைத்திருக்கிற பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்படு. பரிசுத்த தேவன் உன்னை ரட்சித்தவர். அவர் உன்னை சமாதானத்தோடு வாழச் செய்வார், உன் வேதனைகளை நீக்குவார், சுகமாய் வாழச் செய்வார். ஆமாம், அவரிடத்தில் மட்டும்தான் சமாதானம் உண்டு, அவரிடத்தில் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு, அவரால் மட்டும்தான் உன் வேதனையை நீக்க முடியும், அவரால் மட்டும்தான் உனக்கு சுகமுள்ள வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் கடந்த நாட்களில் பார்த்தது போல இன்னும் அவரை நெருங்குவோம், இன்னும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம், அவருடைய வேதத்தை நேசிப்போம், அவர் சமூகத்திலே அவர் பிரசன்னத்திலே அதிகமான நேரத்தை செலவு செய்வோம், கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக மாறுவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லா காரியத்திலையும் நான் சரியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். டியூட்டி டைம் ஷிஃப்ட்னா கரெக்டான டைம்ல உள்ள இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமா தியேட்டருக்கு போறதா இருந்தா கூட அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்னு உலகத்தான் நினைக்கிறான். பஸ் புறப்படுறதுக்கு முன்னாடி ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த டைமுக்கு முன்னாடி போயிடணும் அப்படின்னு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வீட்டிற்கும் தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய நேரத்திற்கும் நம்மால் முக்கியத்துவம் கொடுக்க முடியவில்லை. சரியான நேரத்திற்கு நம்மளால் வர முடியல. எவ்வளவு நாளா? வருஷக்கணக்கா. பிசாசானவன் எப்படி ஏவாளை வஞ்சித்து தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தோட்டத்திற்கு புறம்பாக தள்ளினானோ, அதே போல இன்றைக்கும் அநேக விசுவாச குடும்பங்கள் தோட்டத்திற்கு புறம்பாகவே இருக்கிறார்கள். அவர்கள் ஏதேனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது நிமித்தம் சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் யோசிச்சு பார்க்கும்போது சபைக்கு சரியான டைமுக்கு வரக்கூடியவங்க, 9 மணி ஆராதனைனா 8:45 வரக்கூடியவங்க, அவங்க 5 வருஷம் ஆனாலும் அதே 8:45 தான் வராங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு அந்த டைம் மாறவே இல்லை. அவங்க 5 வருஷம் ஆனாலும், ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், 5 வருஷம்னா 250க்கு மேல, more than 250 times they are coming in our church for right time. சரியான நேரத்திற்கு ஆலயத்திற்கு நுழைகிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். அடடா, பிசாசு எந்த அளவுக்கு கட்டி வச்சிருக்கிறான். இவங்க கண்டிப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. ஆகட்டும், இன்னும் வேதனையோடவே இருக்கட்டும். ஆமா, இன்னும் சமாதானம் இல்லாமலே இருக்கட்டும், இன்னும் சுகமில்லாத வாழ்க்கையை வாழட்டும், இன்னும் போட்டு வருஷம் போய்கிட்டே இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏன் இவங்க லேட்டாக வராங்க? ஆண்டவரே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போன வாரம் ஆஃபீஸில் பிரச்சனை, இந்த வாரம் வீட்டில் பிரச்சனை, அதுக்கு அடுத்த வாரம் கல்யாண வீட்டில் பிரச்சனை. ஓகே, எல்லா வாரமும் பிரச்சனை. ஆனால் ஒரு கூட்டம் பிரச்சனையே இல்லாமல் வந்துட்டு இருக்குதே. அதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். அவர்கள் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. குறைவான வருமானம், நிறைவான சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில பண ஆசீர்வாதம் கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். நீ தேவனுக்கும் ராயனுக்கும் கொடுக்கும்படிக்கு முதல்ல நாம அதை குறித்து யோசிக்க வேண்டும். நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிறது சொல்ல வரல. பிசாசானவன் இன்னும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை செய்கிறானே, இதை இன்னும் நம்ம உணராமல் இருக்கிறோமே. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, முதலாவது நீர் தகுதிப்படுத்துங்கப்பா. அந்த உமக்குரிய நேரத்தை சத்துரு திருடாதபடிக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. குடும்ப ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. தகப்பனே, எனக்கு இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு வேண்டாமப்பா. முழுமையாய் உம்மை நான் ஆராதிக்க வேண்டும். நீர் கொடுத்த நேரத்துல, வாரத்துல ஒரு நாள் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நான் முழுமையாய் செலவு செய்து
உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமப்பா என்று சொல்லி அவர் சமூகத்தில் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா அவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. நான் வருஷத்துல எல்லா நாளும் கிளாஸ்க்கு போறேன், ஆனா டெய்லி லேட்டாக தான் போவேன். டெய்லி லேட்டாக தான் போவேன், ஆனா நான் எல்லா நாளும் போயிடுவேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம அந்த இடத்துல நம்ம லிஸ்ட்டில் எங்கே இருக்கோம் பேசுனா நம்மளை பிரித்து காட்டுவார் ஆண்டவர். என்னுடைய நேரத்தை நீ எவ்வளவாய் அசட்டை செய்தாய், என்னுடைய நேரத்தை நீ எவ்வளவாய் இந்த உலகத்திற்கு கொடுத்தாய், என்னை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் இருந்தாயே அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நம்மகிட்ட கேட்பார், என்னை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் இருந்தியே, உனக்கு உலகம் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு, போ உலகத்திலே ஓடு. உன் சமாதானத்தை இழந்து வேதனையோடு சுகமில்லாத வாழ்க்கையோடு ஓடு. ஓடிக்கிட்டே இரு. எத்தனை வருஷம் ஓட முடியுமோ ஓடு. கடைசியில் உனக்குள்ள வரும் எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும்போது, இயேசுவே அப்ப வா. அப்படித்தான் ஆண்டவர் கர்த்தருக்கு பிரியமானவர்களை விட்டுருவார். ஓடு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேற எதுவும் உனக்கு ரட்சிப்பு கொடுக்காது. உன் விசுவாசம், நீ தான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு, வேற யாரும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் விசுவாசம் தான் உன்னுடைய வேதனையை நீக்கும். உன் விசுவாசம் தான் உனக்கு சுகமுள்ள வாழ்க்கையை கொடுக்கும். உன் விசுவாசம் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். இன்றைக்கு உன் விசுவாசத்தை நீ சரி செய்து கொள். அதைத்தான் பரிசுத்த தேவன் சொல்கிறார். என்று சொன்னால் அவர் 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 அவருடைய பேரே சமாதானத்தின் தேவன், அவருடைய பேரே சமாதான கர்த்தர், அவருடைய பேரே சமாதான காரணர், அவருடைய பேரே சமாதானத்தின் வழி, அவருடைய பேரே சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன். ஆனா அது இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை அவர்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் பிரச்சனை. அதான் உண்மை. அது இன்றைக்கு நாம் நம்மை நாமே சரி செய்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 2026 நம்மை நாமே சரி செய்து கொண்டு கர்த்தருக்குள், கர்த்தாவே என் வாழ்க்கையில் நான் சமாதானத்தோடு வேதனை நீங்கி சுகமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்மை நோக்கி வந்திருக்கிறேனப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் போதும்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போம். தேவன் மெய்யாகவே இந்த 2026 நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். யாராலும் செய்ய முடியாத காரியங்களை செய்வார். அதை நீ உன் சரீரத்திலும் உன் ஆவியிலும் உன் ஆத்துமாவிலும் உணர்வாய். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Hallelujah.